நான் பிரதமரானால் முதலாவது என் முழு கவனத்தையும் கல்வித்துறை மேம்பாட்டில் செலுத்துவேன். இந்தியாவின் மக்கள் தொகையில் 70% பேர் கிராமங்களை சார்ந்து வாழ்கின்றன. கிராமப்புறங்களில் கல்வித்தரத்தை மேம்படுத்த, வேலை வாய்ப்புகளை உருவாக்க முதலில் அதற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவேன். இந்தியாவின் வளர்ச்சிக்கு மற்றொரு சவாலாக அமைந்திருப்பது தொழில்நுட்ப முன்னேற்றம். புதிய தொழில்நுட்பங்களால் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களைப் போல இந்தியாவிலும் சர்வதேச நிறுவனங்கள் தொடங்கப்பட பிரதமர் என்ற முறையில் எல்லா திட்டங்களையும் வகுத்து, இதனால் இவன் முடித்து என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப அனைத்து திட்டங்களையும் தகுதியானவரிடம் ஒப்படைத்து திறப்பட செயல்படுத்திட செய்வேன். இந்தியா கோழை நாடும் அல்ல, ஏழை நாடும் அல்ல. எல்லா துறைகளிலும் தன்னிறைவு பெற்ற ஒரு பூஞ்சோலை என்று உலகம் வியந்து நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் கலாம் கண்ட கனவு இந்தியாவை நான் பிரதமரானால் உருவாக்குவேன் என உறுதிப்பட சொல்லி இத்துடன் என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது நேரம் ஆகிவிட்டது. விரைவாக பள்ளிக்கு சென்றார். ஆனால் வேறொரு வகுப்பறையில் கணக்கு வாத்தியார் ராமநாத ஐயர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த வகுப்பறையில் தவறாக புகுந்தார் கலாம். அன்று அந்த ஆசிரியர் கேட்டார், வகுப்பறையே சரியாய் பார்த்து நுழையவில்லையே, நீ எவ்வாறு முன்னேற போகிறாய், எவ்வாறு படிக்க போகிறாய் என்று கேட்டார். அது மட்டுமின்றி அவரை அடித்தார். அன்று அந்த நிகழ்வு அவர் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதே ஆசிரியர் சில மாதங்களுக்கு பிறகு எல்லோரும் கூடியிருந்த அசெம்பிளில் கலாமை அழைத்தார். அப்போது அந்த ஆசிரியர் கேட்டார், நான் உன்னை சில மாதங்களுக்கு முன் தவறாக அடித்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்றாராம். கலாம் அதற்கு கேட்டாராம், ஏன் என்னை இப்படி கூறுகிறீர்கள், ஆசிரியர் தானே அடிப்பார் என்றாராம். இன்று பள்ளியிலேயே முதல் மாணவனாய், கணக்கு பாடத்தில் முதல் மாணவனாய் நீ விளங்குகின்றாய். உன்னை எப்படி நீ படிக்க போகிறாய், எப்படி முன்னேற போகிறாய் என்று கூறினேன். ஆனால் பள்ளிகளில் முதல் மாணவனாக விளங்குகிறார் என்று கூறினார். அன்று அந்த ஆசிரியர் கூறினார், நீ இந்த பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமை சேர்ப்பாய் என்று. தலைப்பு நீ பிரதமர் ஆனா என்ன செய்வன்னு. ஆனால் ரொம்ப நேரம் கலாமோட வாழ்க்கை வரலாறையே சொல்லிட்டு இருந்த நடுவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். நூருல்லா, நீ ஒரு சம்பவத்தை சொல்வதிலேயே முழுமையான நேரத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தால் வெற்றிக்குரிய வாய்ப்பிலிருந்து நீ நழுவிய வந்து விட்டாய் என்பதை உணர். அடுத்த பேச்சு போட்டியிலேயாவது எந்த தலைப்போ அதற்கீழ் பேசுவதற்கேற்றவாறு உன்னை தயார்படுத்திக்கிட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவரது கனவுகளை நிறைவேற்றுவதில் முழுமையான முதல் திட்டமாக நான் முன்வைப்பது கிராம மேம்பாடு ஆகும். கிராமங்களே நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பு என கலாம் அவர்கள் உணர்ந்திருந்தார். நகரங்களில் மட்டும் கிடைத்து வரும் வசதி வாய்ப்புகளை கிராம பகுதியிலும் கிடைக்க ஆவணச் செய்வேன். எனது இனிமையான இரண்டாவது திட்டமாக நான் இயம்புவது உழவு தொழிலை ஊக்கப்படுத்தி உணவு உற்பத்தியை உச்சம் பெற செய்வதே ஆகும். எனவே நான் பிரதமரானால் விவசாயிகளின் நலனை பேணி வேளாண்மையை பெருக்க வேண்டியதை செய்வேன். கலாம் அவர்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில் எனது முத்தாய்ப்பான மூன்றாவது திட்டமாக நான் முன்மொழிவது ஊழலற்ற அரசாங்கம் அமைப்பதை உறுதிப்படுத்துவதே ஆகும். நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரிய இடையூறு இந்த ஊழல். இந்த நிலை மாற வேண்டும். கையூட்டுக்கு எரியூட்டு என்ற கொள்கையை வளர்த்து லஞ்ச லாவண்யங்களுக்கு லாடம் கட்டுவேன். இவ்வாறு கலாம் அவர்களின் கனவுகளை கருவாக்கி எனது எண்ணங்களை சேர்த்து எருவாக்கி எனது ஆட்சியில் இந்தியாவை வல்லரசாக உருவாக்குவேன். நாட்டு மக்களின் ஒருங்கிணைப்பு, செழிப்பு, பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரம், போர் வியூக முறைமைகள், கல்வி, மருத்துவம்,
இருப்பிட கழிப்பிட வசதிகள், தரமான குடிநீர் போன்றவற்றின் தரமும் அளவுமே ஒரு நாடு வல்லரசு என்பதற்கான அளவீடுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பெரும்பான்மையாக நம் நாட்டில் பொருளாதாரத்தில் சமன்பாடு அற்ற நிலை நிலவுகிறது. ஒரு நாடு பொருளாதாரத்தில் வல்லமை பெற வேண்டுமானால் அந்நாடு உள்வள வலிமைகளில் அறிவியல் தொழில்நுட்பத்தை எடுத்தாள வேண்டும். உள்வள வலிமை என்பது என்ன? நமக்கு தேவையான பொருளை நாமே உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களையும் இடவசதிகளையும் சூழ்நிலைகளையும் கொண்டிருப்பது உள்வள வலிமையாகும். வேளாண் தொழில்நுட்ப துறைகளில் அறிவியலை புகுத்தி இளைய சமுதாயம் ஒற்றுமையாய் உழைக்கும். அதன் மூலம் கலாமின் பொருளாதாரம் மேம்பட்டு கலாமின் கனவான எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து நம் நாடு வல்லரசு பாதையில் அடிவைத்து வைக்கும் என்பதே கலாமின் தொலைநோக்கு. இந்த உயரிய நோக்கத்தை நாம் செயலாக்க ஒற்றுமையாய் ஆக்கப்பூர்வமாய் உழைப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஒரு நாட்டை வல்லரசாக்க வேண்டும் என்றால் மிக முக்கிய துறைகளான விவசாயம், கல்வி, விஞ்ஞானம் போன்றவற்றில் மாற்றங்களையும் புது யுத்திகளையும் புகுத்த வேண்டும் என்பது என் கருத்து. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனையாகவும் தொழிற்சாலையாகவும் மாறும் அவலங்கள் இன்னும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றை களைந்து விளைநிலங்கள் விவசாயிகளிடமே இருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்வேன். இன்றைய மாணவர்களுக்கான கல்வியானது எப்படி இருக்க வேண்டும்? கல்வியானது மாணவர்களுக்கான அன்றாட வாழ்வியலோடு இணைந்து வழிநடத்தி செல்வதாக இருக்க வேண்டும். அனைத்து கிராமங்களிலும் அறிவியல் சார்ந்த நூலகமும் அறிவியல் ஆய்வகமும் அமைத்து அவற்றில் மாணவர்களுக்கு உதவி புரிய தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நியமித்து கிராமத்து மாணவர்களின் ஆக்கத்திறனையும் அறிவையும் நம் நாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேன். கவிதா மேடம் எப்படி பேசினாரு? சொல்ல வேண்டிய விஷயங்களை முழுமையாக சொல்லிட்டாருன்னு தான் நம்புகிறேன். அதில் எந்த குறையும் வைக்கல. தெளிவாக எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை வரிசைப்படுத்தி அதில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கலாமினுடைய கனவுகளுக்கு சிறகு முளைத்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி வழங்கி இருக்கக்கூடிய களத்தில் நின்று ஒரு வானம்பாடிகளாக தங்களுடைய வர்ண ஜாலங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இதில் யார் முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு அப்படின்ற பட்டியல் அது தயாரிக்கக்கூடிய பணியில் நடுவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பரிசு அறிவிப்பு என்பது அடுத்த கட்டமாக நம்ம 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த மாணவர்கள் தேர்வு செய்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த கட்டம் முடிவிற்கு பிறகுதான் இறுதியாக யார் முதல் பரிசு, 2ஆம் பரிசு அப்படின்னு எல்லோருக்குமான பரிசு விழா துவங்க இருக்கிறது. இனி அடுத்த பிரிவு மாணவர்கள், இந்த வகுப்புல சின்ன வகுப்புல படிக்கிற மாணவர்களே இவ்வளவு சிறப்பாக பேசினா, அடுத்த கட்டம் அனுபவ ரீதியாக வயது ரீதியாக உயர்ந்திருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழகத்திலிருந்து தேர்வு செய்த 17 போட்டியாளர்கள் காத்திருக்கிறாங்க. அந்த கட்டத்திற்குள் கலாமின் கனவுகளின் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த மேடை நகர இருக்கிறது.